श्रीरंगनाथ सडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसिंह सदचित्करुणैकपात्रं श्रीरंगवीर रघुराज षडगोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमते श्रीवन् षडगोप श्री वेदान्तदेशीयतीन्द्रमहादेशिकाय नमः. போன வாரம் காயத்ரி ஜபம் மன்றத்தை பற்றி சொன்னோம். மாலையெல்லாம் பத்மாட்ச மாலை, அந்த துளசி காஷ்டம் அதெல்லாம் வச்சுட்டு பண்ணலாம்னு சொன்னேன். அதெல்லாத்தையும் காட்டிலும் கையில் இருக்கக்கூடிய ரேகைகளில் எண்ணி பண்ணுறதான் விசேஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதுவும் சொல்கிறது, அதுவும் அதுதான் சொல்லுது. மற்ற பத்மாட்ச மாலை வச்சுக்கலாம், இன்னொன்று வச்சுக்கலாம்னு சொன்னது மாதிரி இந்த ரேகை வச்சு எண்ணுறது தான் விசேஷம். என்னன்னு கேட்டால் வேதங்களுக்கு ஸ்வரம் உண்டு. அது மாதிரி இந்த காயத்ரிக்கும் ஸ்வரம் உள்ளதுனால வேதத்தை எப்படி சொல்லணும்னா ஸ்வரம் இல்லை, விரல ஸ்வரத்தை வைக்காத சொல்லக்கூடாது. அஸ்தகீனந்து யோதிதே ஸ்வரவர்ணார்த்த விவர்ஜிதம் ரிக்யஜு சாமிபிர் தக்தா யோனி மதிகச்சதி அப்படின்னுட்டு இருந்தா வேதத்தை அஸ்தகீனந்த அஸ்தத்தில் ஸ்வரம் வச்சு சொல்லணும். இப்போ நாம் எல்லாரையும் என்ன பார்க்கணும்னா நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், சாமியக்காரா மட்டும் கையில் ஏதோ ஸ்வரத்தை வச்சு சொல்லுவேன், பாக்கி பேர்லாம் உத்தரம் சொல்றது இல்லை. அதில் அதாவது பம்பாயிலெல்லாம் பார்த்தா அந்த எதிர்வேதிகள் அவள்லாம் மாத்தியந்தின சாகன் அவள் கையை ஆட்டி தான் பஞ்சாயத்து சொல்லுவாள். அதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி என்னன்னு கேட்டால் கையில் ஸ்வரம் வச்சு எல்லாருக்குமே சரணம்னு இருக்கு. அஸ்தகீனந்து யோதீதே, எவன் அத்தியனம் ஸ்வரத்தை கையில் இது இல்லாத ஸ்வரத்தை வைக்காத சொல்கிறானோ அவன் அஸ்தகீனந்து யோதீதே ஸ்வர வர்ண அர்த்த விவர்ஜிதம். அதுக்கு ஸ்வரம் எப்படி இருக்குது, அர்த்தம் எப்படி இருக்குது, எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தெரியாது சொன்னானா அவன் ரிக்யஜு சாமவிர் தக்தா 3 வேதத்தினாலையும் எரிக்கப்பட்டவனாக ரொம்ப குத்சிதமான ஒரு ஜென்மாவை எடுக்கிறான்னு சொல்லுது. அதனால நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஸ்வரத்து அது மாதிரி இது வேதம் மாதிரி வேதத்துக்கு சாமியமான உள்ளதுனால என்னன்னு கேட்டால் நாம் கையில் வச்சு கையில் ரேகைகளை எண்ணினா தான் இந்த ஸ்வரத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதாவது பாக்கி ஜபங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அஷ்டாட்சரம் பண்ணுறோம், இன்னும் பாக்கி துவய மந்திரம் பண்ணுறோம், இந்த எல்லா மந்திரம் பண்ணுறோம், அதுக்கெல்லாமல் இப்படி ரேகையில் எண்ணி பண்ணணுமான்னு கேட்டால் அது கிருதாகிருதம் எப்படி வேணால் பண்ணலாம். அதாவது பத்மாட்ச மாலை வச்சுன்னு பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த காயத்ரி மட்டும் என்னன்னு கேட்டால் வேதத்துக்கு உள்ள மகிமை வேதத்தினால சொல்றதுனால இது சொல்லலாம். அதுலேயும் இல்லாத என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டால் இந்த பாக்கி ஜபங்கள்லாம் குஷகிரந்தின்னு பேர். குஷகிரந்தின்னு கேட்டால் தர்ப்பத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு இது கூர்ச்சம், அதை வச்சுட்டு ஜபம் பண்ணலாம். அதை எண்ணி முடிச்சு போட்டு எண்ணி பண்ணுற மாதிரி. காயத்ரி ஜபத்தில் சில பேர் என்ன பண்ணுவான்னா ஆவணி ஆவட்டத்து காயத்ரி ஜபத்தை அன்னைக்கு தர்ப்பத்தை வச்சுன்னு முடிச்ச போட்டுன்னு பண்ணுவேன், பார்த்துருக்கலாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பண்ணுறதுல அதுக்கு இது சொல்லுது மாதிரி பண்ணலாமே தவிர விரல் முக்கியமானதுனால வேத மூலமாகத்தினால, ஏன்னா 3 வேதத்தினுடைய சாரமும்னு சொல்றார் காயத்ரியை. அதனால நாம் இந்த விதத்தை என்ன பண்ணுறது ரொம்ப விசேஷமாக ரேகைகள்னால எண்ணி பண்ணுறதுதான் விசேஷம் அப்படின்னு இதுலேருந்து ஆச்சு. அதனால நாம் என்ன பண்ணணும் கேட்டால் பாக்கி ஜபங்கள்லாம் பண்ணுற போது கூட பத்மாட்சமோ வேற என்ன துளசி காட்டம் அது இதே ஏதாவது வச்சுக்கலாம். அதான் ஸ்படிகமணி வச்சுக்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் அவெல்லாம் எழுதியிருக்க, பாக்கி இதரால் வச்சுன்னு இருக்கா. ஆனால் அதெல்லாம் வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கு, சாஸ்திரங்கள்ல இருக்கு. அவள் ருத்ராட்சம் வச்சுக்கிறாவா, அதனால அது நமக்கு வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த காயத்ரி ஜபத்துக்கு மட்டும் ரேகையினால தான் எண்ணி பண்ண போகணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி காயத்ரி இது பண்ணிவிட்டு அனேன விதினா நித்தியம் ஜபங்குரியாது பிரயத்னதா பிரபன்னோ விபுலான் லோகான்னு புக்தியும் முக்திஞ்ச விந்ததி அப்படின்னு கௌதமனுடைய வாக்கியம். கௌதம தர்மசாஸ்திரத்துல இந்த மாதிரி விதினாலே நித்தியம் எவன் தன் ஜபம் பண்றானோ ரொம்ப முயற்சியோட சந்தோஷமாக முயற்சியோட எப்படி பண்றானோ அவனுக்கு பிரபன்னஹா விபுலான் யோகான்னு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்து கொண்டு புக்தியும் முக்திஞ்ச விந்ததி. இங்க இருக்கிற போது சௌரிய போகங்கள் அனுபவிக்கணும். சரி நாம பிரபந்தம் ஆயிட்டோம், நமக்கு ஒன்றும் வேண்டாம்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சிரமப்படாது இருக்கணும் இல்லையா. அதனால இந்த புக்தி இங்க இருக்கக்கூடிய போகங்கள் என்ன வேணுமோ அந்த போகங்களுக்கெல்லாம் அனுபவிக்கணும். புக்தின்னா சாப்பிட்றதுங்கிற மாதிரி என்னன்னா அனுபவிக்கிறது, அனுபவிக்க வேண்டியது கடைசியில மோட்சஞ்ச விந்ததி, மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்னு. காயத்ரி ஜபம் பண்றதுனாலே மோட்சம் கிடைக்கிறதுன்னா பிரபத்தி வேண்டாமோன்னு ஆகும் அப்படின்னு இல்லை. இந்த காயத்ரி ஜபத்துக்கு மகிமையினால அந்த இடத்துல அது மாதிரி புக்தியும் முத்திஞ்ச விந்ததி. அதே மாதிரி பிதாமகருடைய வாக்கியம் என்னன்னு கேட்டா இப்படி ஏவம் ஜப்த்வா யதா சுக்தி உதிதேது திவாகரே உத்தமே தெனுவாகேன உத்வாசியது யதாகதம். அதாவது இந்த மாதிரி காயத்ரி ஜபத்தை பண்ணிவிட்டு சூரியோதயம் ஆற சமயத்துல, அதாவது சூரியோதயம்னா அருணோதயம் ஆகி போடாது, சூரியோதயம் ஆற போது இந்த உத்தமே தென்வாகம்னு இதுனா காயத்ரி எங்கேருந்து அவள் வந்தாலோ அந்த இடத்துக்கு ஆயாது வரதா தேவின்னு கூட்டமோ இல்லையோ
அந்த மாதிரி இல்லாத உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி அப்படின்னு சொல்ற மந்திரத்தை சொல்லி உன்னுடைய யதாஸ்தானத்துல நீ போயிரு அப்படின்னு உபஸ்தானம் பண்ண வேண்டியது. இந்த உபஸ்தானம் எல்லாருக்குமே பொது, எல்லா வேதக்காரர்களுக்கும் ரிக்வேதிகளோ எதிர்வேதிகளோ சாமவேதிகளோ எல்லாருக்கும் பொதுவாக சொல்றேன். அதுக்கு மேல என்னன்னு கேட்டா ஒவ்வொரு வேதக்காரருக்கும் மந்திரங்கள் மாறுதலாக அவளுடைய சாகையில் சொல்ற போது சொன்னபடி உபஸ்தானம் பண்ண வேணும் அப்படின்னு என்னன்னு கேட்டா மந்திரைஸ்து விவிதை சௌரைகி ரிக்வேத சாம சம்பவைகி. அதனால என்ன அவளுடைய வேதத்துல அதை உபதிஷ்டேது ஆதித்யம் உதயந்தம் சமாகித மந்திரைஸ்து விவிதை சௌரைகி ரிக்வேது சாம சம்பவைகி அப்படின்னு என்ன அவாவாளுடைய சாகையில உபஸ்தானந்து சுவாகோக்த சுவாகாதீதைகி மந்திரைகி காரியம். தன்னுடைய சாகைகள்ல சொல்லப்பட்ட மந்திரத்தினாலே உபஸ்தானம் பண்ண வேணும். யாரை குறிச்சு உபஸ்தானம் பண்ணணும்னா மித்திரன்கிற தேவதையை குறிச்சு உபஸ்தானம் பண்ணணும். அதாவது ரிக்வேதிகளுக்கும் எதிர்வேதிகளுக்கும் இந்த மித்திரசேகரணி அதுலேயும் கூட இவர் சொல்லியிருக்காரு. இந்த மத்தினால என்னன்னா எதிர்சாகினான் மித்திரஸ்த மித்ரோஜனான்னு பிரதமித்ரேதி திசிர்பிகி உபஸ்தானம். அதாவது ஒருத்தருக்கும் எப்படி இன்னும் மூணு இருக்குன்னா 2 வாக்கியத்தினால உபஸ்தானம் பண்ண வேணும். அதுக்கு எல்லாத்துக்குமே முதல்லயே சொல்லியிருக்கேன். சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்ச போதே சொல்றேன். ரிடிச்சந்தோ தேவதை சொல்லாத மந்திரங்களுடைய உத்தேச தியாகத்தையும் சொல்லாத பண்ணினான்னா விநியோகம் தான் இந்த மந்திரத்துக்கு இந்த காரியம் அப்படிங்கிற விநியோகத்தை சொல்லாத போனா அந்த மந்திரத்தினுடைய பலன் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதனால என்ன இந்த உத்தரசனித்திரதான் இந்த 3 இருக்கு. இந்த இருக்குன்னு எதிர்சாகினா எதிர்வேதக்காரர்களுக்கு எதிர்வேதம்னு சொன்னா எதிர்வேத சாமானியம் இன்னையே சொல்றேன். இன்னும் தெரிஞ்சிருக்கணும் திருப்பி சந்தர்ப்பம் வரபோது சொல்றேன். எதிர்வேதம்னு சொன்னா எதிர்வேதத்துல 5-6 சாகைகள் இருக்கு, 5-6 சூத்திரம் இருக்கு. அதாவது எதிர்சாகை இப்ப நீங்கள்லாம் நம்ம இருக்கிறதெல்லாம் தைத்தரிய சாகைன்னு பேரு. அந்த எதிர்சாகினாங்கிறது தைத்திரிய சாகையை அத்தியனம் பண்றவாள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த வாளுக்கு அதுல 5-6 சூத்திரம் இருக்கு. போதாயனம், ஆபஸ்தம்பம், வைகானகம், சத்தியாகாடம், காத்தியாயனம், பாரத்வாஜம்னு 6 சூத்திரங்கள் இருக்கு. இந்த 6 சூத்திரக்காராலும் இதை சொன்னாலே போதும் தெரிஞ்சுட்டோம். அந்த 6 சூத்திரக்காராளுக்கும் எதிர்சாகினாம்னு சொன்னா பாக்கி இன்னொரு மைத்ராயணி சாகை இருக்கு, இன்னொரு சாகை இருக்கு. எதுக்கு இதெல்லாம் இப்ப நான் சொல்றேன்னு கேட்டா நாம எப்படி தெரிஞ்சுக்கணும், நாம என்ன சாகை என்ன வேதம் நாம இப்பெல்லாம் கூட இன்னும் கூட கர்நாடக தேசத்துல மகாராஷ்டிர தேசத்துல எல்லாம் கூட என்ன பண்ணுவான்னு கேட்டா அவள் அபிவாதையை சொல்ற போது நாமெல்லாம் எதிர்ஷாகாத்தியாயின்னு வெறும் நீங்க சொல்லுங்களே, அப்படி சொல்லாத தைத்திரிய எதிர்ஷாகாத்தியாயின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி மைத்ராயணி எதிர்ஷாகாத்தியாயின்னு சொல்லிட்டு இருக்கா, மாத்தியந்தின எதிர்ஷாகாத்தியாயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா எந்த சாக்கைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால எதிர்ஷாக்கையில் இருக்கக்கூடியவா இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி உபஸ்தானம் பண்ணும். அதே மாதிரி ரிக்வேதிகளுக்கும் அப்படித்தான் சொல்லிருக்காரு. அதுன்னா அங்க ஏன்னு கேட்டா சில மந்திரத்துல வரபோது பதங்கள் மாறுறது. ரிக்வேதிகளுக்கும் எதிர்வேதிகளுக்கும் மந்திரங்கள்ல வரபோது ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மித்திரஸ்தரணி எதிர்தா ஸ்ரவோ தேவஸ்தானசி அப்படின்னு எதிர்வேதத்துல சொல்லிட்டுருக்கான் இல்லையா? எதிர்வேதத்துல ஸ்ரவோ தேவஸ்தானசின்னு சொல்லிட்டுருக்கான். ஆனா ரிக்வேதிகள் சொன்னா அபோ தேவஸ்தானசி. அந்த மாதிரி சில மந்திரங்கள் வித்தியாசங்கள் வரபோது மித்ரோஜனான் ஞாதேதி புவானா பிரஜானன் அப்படின்னு இங்க அங்க புவானான்னு இருக்கு. இது மாதிரி சில மந்திரங்கள் அவாவாளுடைய சாகால எப்படி சொன்னப்பட்டதோ அந்த மாதிரி நம்ம உபஸ்தானத்தை பண்ண வேணும். அந்த உபஸ்தானத்தை பண்ணிட்டாதான் அந்த சூரியனானவன் நன்னா உதிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுனால நாம அந்த மாதிரி உபஸ்தானம் பண்ண வேணும். ஏதாபிகி பிராஞ்சலிகி சம்யக்கு விஸ்பஷ்ட உதித மண்டலம் பகவந்தம் சகசிராம்சம் உபதிஷ்டேத பாஸ்கரம் அப்படின்னு எதிர்சாகிகளுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தோம். அவள் இது மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணா இந்த 3 நல்லா ஸ்பஷ்டமாய் நன்னமாய் சூரியன் உதித்த உடனே சூரியோதயம் ஆனோடனே அருணோதயம்னு முன்னையே சொன்னது இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஸ்பஷ்டமாய் உதித்த மண்டலமுடைய சூரிய பகவானை நோக்கி அஞ்சலியுடன் உபஸ்தானம் பண்ண வேணும். இப்ப நாம சந்தியாவந்தனம் பண்ணும்போது 7 மணிக்கு சந்தியாவனம் பண்ணா எப்போ உபஸ்தானம் பண்ண அப்படி இல்லையா? ஆனாலும் கூட சகாலத்துல பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்துக்கு என்ன காரியம்னு கேட்டா சகாலத்துல பண்ணக்கூடிய சந்தியாவனத்துக்கு இந்த உபஸ்தானம் சூரியன் உதயணும் ஸ்பஷ்டமானா நன்னா தெரியணும். சூரியன் நன்னா தெரிஞ்சுட்டான்னா அவனை பத்தி அப்ப உபஸ்தானம் பண்ணினா அது முடியும். அது மாதிரி அதே மாதிரி சாயங்கால உபஸ்தானத்துல உங்களுக்கு மந்திரத்தை மாற்றி மாறு என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை நாம சொல்ல வேண்டியது. சாயங்காலத்துல என்ன மந்திரம்னு கேட்டா வரும் வாருணைகி மந்திரைகி வாருணீபியாம் ராத்திரி உபதிஷ்டேத இமம்மே வருண தத்வாஜாமீதி அப்படின்னு சொல்ற.
அது மாதிரி 2 இருக்குதான் சொல்லுங்க. அதாவது நாம இப்ப வந்து நீங்கள்லாம் எதிர்ஷாகாயில 4 இருக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இமம்மே வருண தத்வாயாமி எத்கிஞ்சேதம் வருண, அப்புறம் எச்சித்திதே விஷயம் ஏதா கிதபாகோ எதிரி, இது மாதிரி 5 இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எல்லாருக்கும் மந்திரங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால மந்திரத்தினுடைய இதை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதனால என்ன பண்றேன்னா, பாக்கி பேருக்கெல்லாம் அந்த இந்த இமம்மே வருணங்கிற போது சூரியோபஸ்தானம் தான். அதுவும் சாயங்காலம் உபஸ்தானம் பண்றவன் அதுவும் சூரியனை குறிச்சின உபஸ்தானம் தான் அப்படின்னு சொல்றதுனால, அப்படின்னு சொன்னா இமம்மே வருணான்னு சொன்னா அந்த வருணனுக்குன்னா உபஸ்தானம் ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க சொல்ற எத்யபி வாருணீபிகி வருணஸ்ய ஏவ உபஸ்தானம் லிங்கவசாது புரோக்தம். அந்த லிங்கம் வருணங்கிற சப்தம் வருதோ இல்லையா, அந்த சப்தத்தினாலேயே அது அப்படி இருந்தாலும் கூட இங்க வந்து என்ன பண்ணும், வேதம் சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்தது, சூரியோபஸ்தானம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஆதித்ய உபஸ்தானம் ஏவ மந்திரா விநியுஜிதே. ஆதித்ய உபஸ்தானம் தானே தவிர வருணனுக்கோசரம் உபஸ்தானம் அன்னு சாயங்காலத்துல உபஸ்தானம். மத்தியானத்துல ஆசத்தியேனா உதித்தியன் ஜாத வேதசம் சித்திரம் தேவானாம் இப்படிங்கிற மந்திரங்கள்னால உபஸ்தானம் நமக்கு பண்ணிவிட்டு அப்படி சந்தியாவந்தனாதிகள்ல உபஸ்தானங்கள் இவ்வளவு விசேஷமாக சொல்றார். இதுலயே தான் எல்லாருமே மத்தியானத்துல ஆசத்தியேன உத்வயம் தமசஸ்பரி உதித்யம் சித்திரம் தச்சற்று தேவகீதம் யவுதகாதிதி. இது எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்கா, தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே நான் முன்னே சொல்ற விளக்கம் உண்டு. தர்மசாஸ்திரக்காரால் என்ன பண்ணிருக்கான்னா பொதுவாகவே எதிர்வேதத்துக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா. எதிர்வேத கூடி மட்டும் எல்லா மகரிஷிகள் எல்லாருமே எல்லா வேதத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ சவுனகர்னு வந்தா அவர் ரிக்வேதிக்கு, ஆசுலாயர்னு வந்தா ரிக்வேத மகரிஷின்னு சொல்றார். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கார், இப்படி எதிர்வேதிகளும் பண்ணணும், இப்படி அவாளும் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். ஒவ்வொரு மகரிஷிகளும் தனக்கு மட்டும் அப்படி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கார். அதனால அதுல அதே மாதிரி ஒரு சுமிருத்தியந்தத்துல நாம யாரை குறிச்சு உபஸ்தானம் பண்றோம், நாம எல்லாரும் பிராத சந்தியோபஸ்தானங்கரிஷே அப்படின்னு சொல்றோம். மாத்தியான சந்தோபஸ்தானங்கரிஷே, சாயம் சந்தியோபஸ்தானங்கரிஷேன்னு சொல்றேன். எந்த தேவதையை குறிச்சு பண்ணணும் தெரியுமா? எந்த தேவதையை குறிச்சு பண்ணணுங்கிற போதுன்னா சௌரைகி மந்திரிகி. சௌரைகி மந்திரிகின்னு சொன்னா சௌரைகி மந்திரிகின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, சௌரைகி மந்திரிகி சூரியம் உபதிஷ்டதே. அதாவது சாரிய 2 வேளையும் சாயங்காலம் வாருணைகி மந்திரிகி எத்வோபதின் ஜாதவேத சித்தி, அதாவது வைஷ்ணவ மந்திரம்னு அர்த்தம். இதுக்கே இந்த மித்திரஸ்ய தர்ஷனீதிரதான்னு சொல்றாரு. இதுவே வைஷ்ணவ மந்திரம் அப்படின்னு இருக்கிற. மித்திரன்னா யாரு? ரொம்ப சிநேகிதமாக இருக்கக்கூடியவன், நல்லது பண்ணக்கூடியவன். நமக்கு நல்லது பண்ணக்கூடியவன் யாரு? எம்பெருமான் ஒத்தந்தான் இல்லையா? அதனால இந்த இடத்துல வைஷ்ணவைகி ரௌத்ரீர்வான்னு சொன்னார். வைஷ்ணவின் ஆசக்தி என்னன்னா நமக்கு வைஷ்ணவன் தான். ஏன்னா சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவன் யாரு? எம்பெருமான் பகவான் நாராயணன். அதனால நமக்கு என்ன பண்ணான், எம்பெருமானுடைய இதுவான வைஷ்ணவ மந்திரத்தினால சூரியத்தை உபதேசனம் பண்ணும். அதுக்கப்புறம் திக் தேவதாபியா நமஸ்கிருத்திய சந்தியாயை சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி சர்வாபியோ தேவதாபியோ நமோ நம. இது எதா எதா சுவாச்சாரம் குறியாத். ஏதாவது என்ன பண்ணா சந்தியாயனுமா சாவித்ரியனுமா சர்வாபியோ தேவதாபியோ நமோ நமன்னு சொல்றேன். இதெல்லாம் கூட சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு கிடையாது. இருக்குன்னா நாம எப்படி பாடு பண்ணிட்டுக்கா பண்ணலங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பண்றதுக்கு எப்படி இருக்கோ நம்மளுடைய ஏதா குலாச்சாரம் தர்மம் சிஷ்டாச்சாரம். இப்ப பாக்கி வேதிகளுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப கேட்கிறவாள் எதிர்வேதிகளா இருக்கலாம், ரிக்வேதிகள் யாராவது இருந்தாள்னா அவளுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சந்தியோபஸ்தானத்துல சூரியோபஸ்தானம் ஆன உடனே 3 மந்திரங்கள்னால முகத்தை காது தலையை சித்த சொல்லி மந்திரங்கள் சொல்லியிருக்கு. 3 மந்திரங்கள்னால முகத்தை சுத்தணும். பிரதட்சிணமாக 3 சுத்து முகத்தை சுத்தணும், பிரதட்சிணமாக காதை 3 சுத்து சுத்தணும், பிரதட்சிணமாக தலையை 3 சுத்து சுத்தணும் மந்திரத்தினால. இதுக்கு அதுக்கு அந்த வேதத்துக்கு விதிச்சக்கூடிய மந்திரம் இருக்கு. அதே மாதிரி சூரியோபஸ்தானம் சாமகாதுக்கு வேற மாதிரி மந்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி அபாபாவுக்கு ஏதாவது சாகோக்த பிரதானமா தன்னுடைய சாகைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி சொல்லி உபஸ்தாய நமஸ்குரியாது சந்தியாதி தேவதாக சந்தியா புரஸ்தாத் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி ஏதாக சந்தியாதேய புரோக்தாக சதஸ்ரோ தேவதாக்கிரமாத் ஸ்வஸ்வநாம சதுர்த்தியந்தம் பிரணவாதி நமோந்தகம் மந்திரமாசா மிக புரோக்தம் பிரணமேது ஸ்வஸ்வ மந்திரதா. அந்தந்த மந்திரத்தினால சொல்லி, அதாவது சந்தியாயினுமா சாவித்ரியினுமான்னு சொல்லிட்டு சொல்றமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த சந்தியாவந்தத்துக்கு என்னென்ன தேவதைன்னு இப்ப தெரிஞ்சது இல்லையா? சந்தியாவந்தன தேவதைன்னு சந்தியாயினுமா, அதாவது சந்தியா புரஸ்தாது சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி இல்லையா?
சந்தியாயிரமா, சாவித்திரி என்னமா, காயத்ரி என்னமா, சரஸ்வதி என்னமான்னு இல்லையா. அந்த சந்திங்கிறது வேலை பண்ணக்கூடிய காலம், சந்திங்கிற தேவதை. அடுத்தது 3 சரஸ்வதி பிராதர் தியாயாமி காயத்ரியும் மத்தியகான்னு சொல்லி ரிக்வேத உச்சாரேந்தையும் நொக்த வர்ணாம் குமாரிதாம் அக்ஷமாலாங்கராம் கம்சவாகராங்கிற போது அப்ப இதுவா இருக்கா, கார்த்தால சரஸ்வதியா இருக்கா, காயத்ரியா இருக்கா, மத்தியானம் சரஸ்வதி மத்தியானம் சாவித்திரியா இருக்கா, சாயங்காலம் சரஸ்வதியா இருக்கா. அந்த மாதிரி நம்ம பண்றதுல அந்த தேவதைகளுக்கு நமஸ்காரம். சந்தியாயிரமான சந்தியா தேவதை. அது தவிர சரஸ்வதி காயத்ரி சரஸ்வதி சாவித்திரி வாழ்க்கை சந்தியா தேவ புரோக்தாக ததஸ்வோ தேவதாக இது மாதிரி கிரமமாக இந்த தேவதைகளை சொல்லியிருக்கோம். அந்த நாமாக்களை சொல்லி பிரணவத்தோட சேர்த்து, அதாவது ஓம் சந்தியாயிரமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணுங்கிறதாக தெரியுது. அப்படி சொல்லி நாம நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி சந்தியாவந்தனத்தை நாமல் பண்ண வேணும் அப்படிங்கிறதாக சொல்ற. உபஸ்தானம் செய்து இந்த மாதிரி இதேதான் எல்லா மகிழ்ச்சிகளுடைய இதையும் எல்லா மகிழ்ச்சிகளும் சொல்ற. இப்படி நாம சந்தியாபானம் பண்ணா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சு அபிவாதனம் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் பாக்கி டயத்துல நாம ஏதோ ஒரு தடவை சேவிச்சோம்னா அபிவாதனம் பண்ணுங்கிறது இல்லை. இந்த சந்தியா காலத்துல மட்டும் இங்க அபிவாதனம் பண்ண வேணும். ஆத்மபாதோ ததா பூமிம் சந்தியா காலே அபிவாதையே இது ஆயுர்வித்யாம் தனாரோக்கிய பிராப்னோதி புருஷ சதா இது. அதாவது சந்தியாவந்தனம் பண்ணின உடனே கிரியா சர்வாக ஆதித்யாபிமுகச்சே தரேது தேவாலய சமீபேது அப்புறம் மேல இது சொல்ல போறேன். அதனால என்ன பண்ணா சந்தியாவந்தனம் பண்ணினா உடனே சந்தியாயிரமா சாவித்திரி வாசன உடனே பிரதட்சணம் பண்ணி சேவிச்சு அபிவாதனம் பண்ண போறோம் இல்லையா. அபிவாதனம் பண்ணினாத்தான் அந்த இதுவாக ஆகும். பூமியும் சந்தியா காலே அபிவாதையே. அப்ப நாம என்ன பண்றோம்னா சந்தியா தேவதைகளுக்கும் பூமிக்கோசரம் அபிவாதனம் பண்றோம் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி செய்பவன் என்னன்னா ஆயுள் வித்யை தனம் ஆரோக்கியம் இவளை எப்போதும் அடைகிறான். அதனால எல்லாத்துலயுமே காயத்ரி பண்ணிங்களுக்கு சூரியமாக தெரிஞ்சுக்கணும். சூரியன் அதாவது இப்ப சந்தியாவந்தனம் மேல என்ன சொல்றா, ஜபம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா, எங்க பண்றோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். அதாவது சூரியனுக்கு அபிமுகமா பார்த்து செஞ்சா கார்த்தால சந்தியாவந்தனம் மட்டும் நின்றுட்டு செய்யணும், நின்றுட்டு பண்ணணும். தேவாலயத்துல கோவில்ல போய் உட்காந்து கோவில் வாசல்ல குளத்துல புஷ்கரணியில பண்ணா நின்றுட்டு தான் பண்ணலாம். அங்கேயும் கோவில்ல போய் உள்ள உட்காந்து, அதாவது கோவில் மண்டபத்துல போய் உட்காந்து பண்ணினா கோவில் நானே நீயே சொல்லிட்டேன், கோவில போய் பண்ணிட்டா உட்காந்து தான் பண்ணணும். அங்க தேவதா ஜபம் ஸ்தானத்திலிருந்து ஒரு காலம் வெளியே நடுப்புற வரக்கூடாது. அது மாதிரி பிரதட்சணங்களை அங்கேயே செய்யணும். நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம். இப்ப ஈரத்துணியோட சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் நோக்கு. அப்படி இல்லை நமக்கு பண்ண வேண்டிய நிர்பந்தமா இருந்து காவேரியில பண்ணிட்டோம், காவேரிக்கு போறோம், சந்தியா காலம் வந்துடுறது. அப்ப தீர்த்தாமட்டு துணியை 7 தடவை உதறி உடுத்திட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணலாம். அப்ப பண்ற போது ஜபமோ கபமோ ஜலத்திலேயே முழங்கால அளவு ஜலத்திலேயே இருந்து பண்ணணும். அங்கேயே பிரதட்சண நமஸ்காரம் பண்ண வேணும். சில பேர் பிரதட்சணம் பண்ண வேண்டாம்ங்கிற கட்சியும் ஒன்று இருக்கு, ஆனால் பிரதட்சணம் பண்ணணுங்கிற கட்சியும் இருக்குது. அதனால வெளியில அங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி தேவாலயத்துல சந்தியானம் பண்றது, சந்தியானம் மட்டும் வெளியில உபஸ்தானம் பண்றது அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ணினா இந்த சந்தியாவந்தனுடைய பலன் மாறி போகும் அப்படிங்கிறதாக சொல்றது. ஈரவஸ்திரத்துடன் போன் தர்ப்பணம் ஆதவனம் ஜபம் இவளை ஜலத்திலேயே செய்ய வேண்டும் அவர் சொல்லி கொடுத்துட்டார். ஜபத்தை செய்யணும் நாம ஈரவஸ்திரத்தோட பண்ணக்கூடாது. ஆனா பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் என்ன பண்ணலாம், ஏன்னா நாழியாச்சு சந்தியா காலம், நாம சந்தியா சகாலத்துல பண்ணணும். அகாலத்துல பண்ணா அசுராளுக்கு பிரீதி, சகாலத்துல பண்ணா பகவானுக்கு பிரீதி. அப்ப எதுல பண்ணா தேவையில்லைங்கிற வரும்போது சகாலத்துல பண்ணணும். இதனால பெரியவாள் மகான்கள்லாம் சிஷ்டாச்சாரத்துல இருந்திருக்கு. ஆனா அது ஏத்துக்கிறோமா இல்லைங்கிறது அவள்லாம் அப்ப திருப்பக்கூடலன்னு கையில திரும்ப ஒட்டி எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு போறதுனால காவேரியில தீர்த்தா மாட்டாலும் ஈரத்துணி இருந்தாலும் கூட நெத்தி விட்டுண்டாலாவது பண்ணுவா. இல்லைன்னா நம்ம திருப்பக்கூடல் எடுத்தோம்னா வளர்ந்த வஸ்திரத்தை உடுத்திட்டு பண்றது வழக்கம் உண்டு. அப்படி முடியலன்னு சொன்னா இந்த ஈர வஸ்திரத்தையே 7 தடவை சப்தவாதம்னுட்டு 7 தடவை உதறி உணத்திண்டா உடுத்திண்டா அதுக்கு குழந்தைதாக இருக்கும். அப்பவும் கூட நம்ம என்னன்னா 7 தடவை உதறி உடுத்திண்டாலும் கூட ஜலத்துல இருந்தா பண்ணணும். ஜலத்துல இருந்தா சந்தியாவனம் பண்ணணுமே தவிர அந்த மாதிரி நமக்கு சந்தியாவனம் இப்படி சொல்லிச்சிருக்க. அதனால இப்படி நம்ம பண்ணா இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. நீயும் எழுதியிருக்கேன், இருந்தாலும் மந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன்னா அடுத்த வாரத்துல மந்திரத்தினுடைய அர்த்தங்களை சொல்லுவோம். நாராயணா ஏதாவது இருந்தா கஷ்டம். யாராவது அழிச்சுங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். உங்க பேர் சொல்லிட்டு அழிச்சுங்கிட்ட கேளுங்க. அடியன் தாசன் ஷடகோபன். ரொம்ப ஆச்சரியமான
விஷயங்கள் நிறைய இருந்து இன்னைக்கு கேட்டு உங்களுடைய பாக்கியம். காவேரி கர்ல கல்யாணபுரத்துல விசேஷமா சாதுர்மாச விரத பூர்த்தியான சமயத்துல இவ்வளவு டீட்டெயில் அனுகிரகிச்சது உங்களுடைய பாக்கியம். அதுக்காக கிருத்தங்கதையை தெரிவிச்சுக்கிறேன். வேற ஒன்னும் சந்தேகம் இல்ல. கிருத்தங்கதையை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சொல்லணுமா விஷயத்த? அடியன் எங்க பாக்கியம் அடியன் நாங்க தனியும் சேர்ச்சிடுறோம். அடியன் நாராயணா நாராயணா வேதாந்த தேச கடாட்சல அடியன் அடுத்த வாரம் பண்றோம். அடியன் உண்டு 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 உண்டு. அடியன் 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 தன்யோஸ்மி அடியன்.